வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது சோசியல் மீடியா, இன்ஸ்டாலாம் பாப்புலர் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா, காலேஜஸ்ல யார பேச கூப்பிடுவாங்க, அதாவது ஸ்கூல் காலேஜஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா மாரி, இல்ல வந்து அந்த பள்ளியிலே படிச்சு வந்துட்டு ஒரு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போய் சக்சஸா இருக்கிறவங்க, இல்ல உள்ளூருக்குள்ளேயே வந்து பெரிய பிசினஸ் மேன் சக்சஸா இருக்கவங்க, வேற ஒரு துறைகள்ல வந்து நல்ல இடத்துல இருக்கிறவங்க, இப்படியாக இருக்கவங்கள கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. ஆனா இப்ப இந்த இன்ஸ்டா ட்ரெண்ட் நம்ம எல்லாருக்குமே இப்படி 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 ஸ்க்ரால் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கானா, அதையும் தாண்டி காலேஜஸும் இந்த இன்ஸ்டா பைத்தியங்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அப்படியாக்கா நேத்து ஒரு இன்ஸ்டா பைத்தியமா இல்ல யாருன்னே தெரியலையா, போய் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல அவன் பேசி வச்சிருக்கிறது எல்லாமே அபத்தம் தான். சரி, அவனோட போட்டோஸ் எல்லாம் அதுல அட்டாச் பண்ணியிருந்தது பார்த்த உடனே பேரதிர்ச்சி. அதாவது தேச பற்றாளர், பெண்களின் காவலர், சமூக நீதி போராளி நம்ம யுவராஜ் இருக்கார்ல, அதே யுவராஜ் தான். அவர் கூட நின்னு போட்டோ எடுத்து போட்டிருக்கான். சரி, என்ன பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம காலகாலமா கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு 5 வரைக்கும் பாஸ் பண்ணு, 8 வரைக்கும் பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் 8க்கு மேல பொம்பளை பிள்ளைங்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னா அவங்களோட திருமணத்துக்கு இவ்வளவு உதவித்தொகை, 12 வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னா இவ்வளவு உதவித்தொகை, தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது சரி வராது அப்படின்ட்டு அதை மாத்தி வந்து வேற ஒரு திட்டமாக கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவங்கள படிக்க வைக்கணும், எப்படியாவது 12 வரைக்கும் கொண்டு வந்துடணும், எப்படியாவது அதுக்கப்புறம் ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டணும் அப்படிங்கிற முயற்சியில தான் பெண்களை படிக்க வைக்கிறதுக்காக இந்த திராவிட அரசு பல வருட காலமாக காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயத்த அப்படியே சுத்தியில் வச்சு உடைக்கிற மாதிரி பேசியிருக்கான். என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, பெண்கள் படிக்க போக கூடாதுங்க, அவரை பொறுத்த வரைக்கும் படிக்க போக கூடாதான், அவங்க எல்லாம் வந்து பிள்ளை பெத்துக்கிற மெஷின். ஆமா, இதுக்குதான் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு, டேய் படிக்க வைங்கடா, படிக்க வைங்க பொம்பளை பிள்ளைங்களை. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னால படிக்க முடியல, உன்னை வந்து பிள்ளை பெத்துக்கிற மெஷினா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பைய கூட நீ தூக்கி போட தயங்காத, ஆனா படிக்கிறத மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து காலகாலத்திலும் படிப்புங்கிறது முக்கியம், பெண்களுக்கு படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் வரைக்கும் ஒரு வெண்வெளிக்கு போயிட்டு எப்பண்டா வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிற நம்ம மாதிரியான சூழ்நிலையில படிக்க போகாதன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். பெண்களை படிக்க வைக்காதீங்க, படிக்க போகாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், படிப்பீங்க, அப்புறம் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்பீங்க, அப்புறம் வேலை தேடணும்பீங்க, அப்புறம் கல்யாணம் லேட் ஆகும், குழந்தை பெத்துக்க லேட் ஆகும். ஏன்னா நாங்கெல்லாம் குழந்தை பெத்துக்கிற மிஷினாடா உங்களுக்கு? குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னா எங்களுக்கு விருப்பம் இருக்கு, நாங்க பெத்துக்கிறோம், இல்ல விருப்பம் இல்ல பெத்துக்க முடியலன்னா நாங்க தத்து எடுத்துக்கிறோம், இல்ல ஏதோ பண்றோம், நாங்க வளர வளர அங்க சயின்ஸுமே வளர்ந்துட்டே இருக்கு, நாங்க ஏதோ பயன்படுத்திக்கிறோம், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்ககிட்ட வந்து கேட்டோமா? நாங்க தத்தெடுக்கிறதெல்லாம் கூடாது, ஏன்னா தத்தெடுத்துட்டேன்னா அது எந்த ரத்தமோ யாரு குழந்தையோ அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, அப்படிதானே? உங்களுக்கு பிள்ளைய பத்தி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, அப்படியே உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஈஸியா ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு கிராஜுவேஷன், அதாவது என்னன்னா இந்த கல்யாண பத்திரிக்கையில போடுறதுக்காவது படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஒரு காலகட்டத்துல, அத இப்பதான் வந்திருக்காரு தலைவர் அந்த இடத்துக்கே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறாரு. அந்த மாதிரி லைட்டா படிச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. என்ன மாதிரியான கருத்து? அவர் இருக்கிற கொங்கு கோயில்ல ஏதாவது ஒரு கோயில்ல கல்வெட்டுல பொறிச்சிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கணும். இதுல ஐயா சொன்ன இன்னும் முக்கியமான ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. பேஸ்புக்ல எழுதி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த யுவராஜோடைய தீரன் சின்னமலை இயக்கமா, அந்த இயக்கம் வந்து எப்படி வந்து RSS பிஜேபிக்கோ அது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து இந்த இயக்கம் வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. RSS என்ன மாதிரியான இயக்கம் நமக்கு தெரியும். இப்ப அந்த மாதிரி வளரணும் அப்படின்னா அவங்க மதவாதியா இருக்காங்க அப்படின்னா இது ஜாதியவாதியா வரணும் அப்படின்னு தானே சொல்ல வரான். இவனெல்லாம் காலேஜ்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற அளவுக்கு அந்த காலேஜோட தரம் கட்டு போயிருக்கா, இல்ல நம்ம படிக்கிற பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறவங்களோட தரம் கெட்டு போயிட்டு இருக்கான்னு தெரியல. இவர் என்ன முதலையா? இவருக்கு நிறைய முன்னோடிகள்லாம் இருக்கிறாங்க. சீமான் வந்து இவருக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லி சொல்லலாம். இதே மாதிரிதானே ஒரு காலேஜ்ல போயிட்டு என்ன சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அரசு தொழிலாக்குவேன், இல்ல படிக்க முடியலையா டூரிஸ்ட் கைட் ஆயிக்கோ அப்படின்லாம் சொல்றது எதுக்கு? இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு ஒருத்தவங்களை எதுக்கு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா, அவங்க வந்து லைஃப்ல சக்சஸ் ஆயிருப்பாங்க ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து. அப்ப நான் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டேன், இதெல்லாம் எனக்கு உதவியா இருந்துச்சு, இப்பெல்லாம் படிச்சேன், இந்த மாதிரி எல்லாம் நான் படிச்சேன், அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீங்களும் இப்பெல்லாம் பண்ணுங்க, என் போன் நம்பர் கொடுக்குறேன், என்னை ரீச் பண்ணுங்க, நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம போன் அடிச்சு பேச போறது இல்லை. ஆனா அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளும் அந்த மாதிரி படிக்கணும், இல்ல அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. அவங்க அளவுக்கு நம்ம சக்சஸா போக முடியாட்டினா கூட நம்மளுமே ஒரு அளவுக்கு வந்து சொந்த கால நிக்கிற அளவுக்காவது முன்னேறி வர்றதுக்காக தான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. இவனுங்க என்ன பேசுவானுங்க? இவங்க பேசுறதை கேட்டா அந்த பசங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வந்துருவாருப்பா, ஆடு மாடு தொழிலே வந்து அரசு தொழில் ஆயிடும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லாட்டினா அதானே டூரிஸ்ட் கைட் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி மோட்டிவேஷன்ங்கிற பேசுறத அபத்தமான பேசிட்டு இருக்கானுங்க. சரி, இவருக்கு ஒரு முன்னோடி இருக்கிறாரு, அவரே சொல்லியிருக்கிறாரு, என்னோட
முன்னோடிதான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வியூகம் அமைக்கிறதுக்குலாம் வந்துட்டு அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சீமான் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு முன்னோடி தான். என்ன முன்னோடி? ரங்கராஜ் பாண்டே. அவர் என்ன இதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் நின்றுட்டு தான் என்ன பேசினாரு, எதுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்கணும், படிச்சு வேலைக்கு போய் இன்னொருத்தன் கீழே வேலை பார்க்கணும், ஏதாவது ஒரு அவசரம்னா உங்களால லீவ் போட முடியுமா, ஒரு பெட்டி கடை வைங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவா வாடா கொடைக்கானல் போலாம் அப்படின்னா ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார்ல. முதல்ல கொடைக்கானல் போக்கு துட்டு கிடைக்குமா, துட்டு பெட்டி கடை வச்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதை சொன்னியா? முதல்ல அது மட்டும் இல்ல அங்க ஈஸியா அதுக்குமே ஒரு உழைப்ப போடணும், நீங்க வந்து ராத்திரி பகல் நிக்கணும், அதையும் ஒரு அசால்ட்டா சொல்லிட்டு போறது, அதெல்லாம் நின்னு பார்த்தா தானே தெரியும். அதுல நின்னுட்டு இருக்கவங்க போய் கேளுங்க படிப்பு எவ்வளவு முக்கியம்னு, அவங்க சொல்லுவாங்க. இந்த சீமான் மாதிரி இருக்காங்களா இன்னும் ஒரு படிக்கு மேல போய் எப்ப பார்த்தாலும் காமராஜர் படிக்கலையா, அவர் படிச்சுட்டு தான் வந்து உயர்ந்தாரா, அந்த இவர் படிக்கலையா அவர் படிக்கலையா, சரிடா ஒரு 10 பேரை சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு 15 சொல்லு, ஒரு 25 பேர் சொல்லு, ஒரு 100 பேர் சொல்லு, ஒரு 1000 பேர் சொல்லு. ஏன்னா இந்த நாடு இந்த உலகங்கிறது ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகையில கூடிக்கிட்டே போகுது. அப்போ உன்னோட எக்ஸாம்பிளும் வந்து அதிகமாயிட்டே போகணுமே. படிச்சவங்க 1000 பேர் சக்சஸா இருக்காங்க. அப்படியே வந்து எல்லா கம்பெனிலும் சிஇஓவா இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அபவ் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி இந்த பொருளாதார சூழ்நிலை இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டாலும் தாங்கிக்கிற அளவுக்கு அது சம்பாதிக்கிற நிலைமையில இருக்காங்களா எத்தனை பேர் உதாரணம் சொல்லலாம். நீ சொல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என்னைக்குமே எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். எவ்வளவோ தடைகளை தாண்டிதான் வந்து படிப்புங்கிறது இப்ப நம்மளுடைய கைகள்ல வந்து சேர்ந்திருக்கு. அதாவது ஒரு சாரார் மட்டுமே படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தை தாண்டி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்கள் அவங்க நம்ம எல்லாருமே படிச்சு இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது பல தடைகளை தாண்டி. ஆனா அவங்கள விட நிறைய சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா பெண்கள் தான். அவங்க கையில படிப்பு வந்து சேர்றதுக்கே ரொம்ப காலங்கள் தேவைப்பட்டுச்சு. படங்கள்லயே பாத்துக்கோங்களேன், இந்த மாதிரியான படங்களுக்கு முன்னோடி இதுக்கு வந்து துவக்க விழா இந்த ஜார்னரை காமிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் தான். அதாவது படிச்சுட்டு ஒரு கிராமத்துல ஒரு டீச்சர் வேலைக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களை வந்து ஒரு அப்ஜெக்டிவா ஒரு ஆப்ஜெக்டா ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் மாதிரியே வந்து காமிச்சிருக்கிறது காமெடிங்கிற பேர்ல. அப்புறம் நர்ஸ் டாக்டருக்கு அப்படிங்கிற காமெடியா இருக்கட்டும், இந்த மாதிரியான கேவலமான படங்கள் தான் வந்து படிச்ச பெண்கள் மேலேயே வந்து திணிக்கப்பட்டு இருக்கும். இப்போ படிச்சு ஒரு பெண்கள் இருந்தாங்க, அதுல முக்கியமா ஒரு ஆங்கிலம் ஆசிரியரா இருந்தாங்க அப்படின்னா மக்களுடைய பார்வையே வந்து அவ்வளவு தூரம் மோசமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் சமூகம் வந்து இன்னைக்கு பா ரஞ்சிதா இருக்கட்டும், இல்லைன்னா வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும், இல்ல இன்னும் பல இயக்குநர்களா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தம் தாழ்த்தப்படப்பட்ட சமூகத்துல இருந்து வந்து அந்த ஒடுக்குமுறைகளை படமா எடுக்கும்போது ஐயோ அம்மான்னு கத்துற நம்ம அன்னைக்கு படிச்சுட்டு ஒரு பெண்கள் வந்து வேலைக்கு வரும்போது ஏன் சார் இப்படிலாம் படம் எடுக்கிறீங்க, அப்படிதான் இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி பெண்கள்னாலே படிச்சாங்க அப்படின்னாலே ஒரு பார்வை இருக்கிற இந்த சமயத்துலதான் இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சு நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம் நினைக்கும் போது நேத்து ஒரு திடீர்னு ஒரு சம்பவம். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொங்கு இன்ஸ்டா பைத்தியத்தை அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல கூப்பிட்டு வச்சு பேச வச்சதா இருக்கட்டும். இன்னொரு இன்சிடென்ட் நேத்தே வந்து வைரல் ஆகுது. அதே கொங்கு ஏரியால ஒரு பள்ளி மாணவி அவங்க வந்து இப்பதான் பருவம் அடைஞ்சிருக்காங்க, ஆனா எக்ஸாம்க்கு இருக்குது ஆனுவல் எக்ஸாம். ஸோ எழுத போயிருக்காங்க. எழுத போனவங்களை வந்து அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த பாப்பாவை எழுத விடாம முதல்ல சொல்லியிருக்காங்களாம் தனி அறை கொடுக்குறோன்ட்டு, ஆனா அதுவும் கொடுக்காம வெயில்ல படிக்கற்கள் மாதிரி இருக்குது, ஒரு டோர் க்ளோஸ் ஆயிருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு, அங்க வந்து உட்கார வச்சு எழுத வைக்கிறாங்க. இந்த மாதிரி கிளாஸை விட்டு வெளியில வச்சு நம்ம இப்பெல்லாம் வைப்பாங்க, ஹோம்ஒர்க் எழுதிட்டு போலனா, ஒழுங்கா படிக்கலனா, கிளாஸ் ரூம்ல சேட்டை செஞ்சோம் அப்படின்னா, இல்லாட்டினா இந்த மாரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு சேட்டைகள் செஞ்சோம்னா வெளியில போய் உட்கார வச்சிருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட அது பனிஷ்மெண்ட். இப்போ இது மாதிரி வெளியில உட்காந்து நீங்க எழுத வைக்கிறதுக்கு இது என்ன பனிஷ்மெண்டா? உங்களுக்கு எல்லாம் வராதா? இப்போ இந்த டீச்சருக்கு இது அடிமைத்தனமா புரியலையா? இது அடிமைத்தனத்தோட அளவுகோல் தான் இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது. இந்த மாதவிடாய்ங்கிற பேர்ல தீட்டா இருக்கட்டும், தொற்றா இருக்கட்டும், எதை வேணா சொல்லிட்டு போட்டோம் இப்படிங்கிற ஒரு அளவுகோலை கொண்டு வந்துட்டு ஒரு அடிமைத்தனத்தை பெண்கள் மேல காலகாலமா வந்து வச்சிட்டு இருக்காங்க ஆண்கள் அப்படின்னா, இல்ல சமூகம் வச்சிட்டு இருக்குன்னா, படிச்ச பெண்களான இந்த டீச்சர்ஸுமே வந்து இந்த இதை தூக்கிட்டு சுமக்குறீங்களே, இது மூலமா நீங்க சந்திச்ச பிரச்சனைகள்லாம் எவ்வளவு இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இதை கைவிடணும்னு உங்களுக்கு ஏன் தோணல? ஆக்சுவலா பாத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஒருவேளை இந்த எக்ஸாம் எழுத வராம இருந்திருந்தால், அதாவது பருவம் அடைந்ததே காரணம் காட்டி அவங்க வீட்டுல படிக்க விடாம வச்சிருந்தாங்க, இல்ல அனுப்பாம வச்சிருந்தா, ஒரு டீச்சரா நீங்க தான் அங்க போய் அந்த பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும், எக்ஸாம் எழுத வச்சிருந்திருக்கணும். ஆனா எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க அம்மாவே அனுப்பிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா வந்து வெறுமனா பள்ளிக்கு அனுப்புறது மட்டும் இல்ல, அந்த மாணவி சரியான முறையில ட்ரீட் பண்ணப்படுறாங்கன்னு பார்த்திருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த விஷயத்தையே வெளியில கொண்டு வந்தது. அதாவது தனி ரூம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஓகே அப்படின்னு நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில உட்கார வச்சு எழுத வச்சதான் வந்து அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. அது அவங்களுக்கு கோவத்தை உண்டு பண்ணியிருக்கு. வெயில்ல உட்கார வச்சா ஏப்ரல் மாசம் இந்தியால
தமிழ்நாட்டில். யோசிச்சு பாருங்களேன். அந்த அம்மாவுக்கு பாராட்டுக்கள். அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய வந்து பாப்பா வந்து நீ வீட்ல இருன்னு சொல்லல. படிக்க போன்னு சொல்றாங்க. படிப்போட முக்கியத்துவம் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா இந்த டீச்சருக்கு ஏன் புரியல? இதே சம்பவம் நடந்துட்டு இருக்க இதே தமிழ்நாட்டுல தான் பாத்தீங்க அப்படின்னா 2 பசங்க இந்த ஆனுவல் எக்ஸாம்க்கு கோடை எக்ஸாம்க்கு வந்து போகாம இருந்திருக்காங்க. அந்த ஹெட் மாஸ்டரே வந்து இந்த பிரின்சிபலே வந்து வண்டி எடுத்துட்டு வந்து அந்த பசங்களை ஊர் ஃபுல்லா தேடி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாத்த வச்சு யூனிஃபார்ம் போட வச்சு அவருடைய வண்டியில எக்ஸாம் எழுத கூட்டிட்டும் போறாரு. இப்படியும் இருக்கதான் செய்யறாங்க. எப்ப நீங்க மாறுவீங்க? அதுவும் இது வந்து டீச்சர் வந்து ஒரு பெண். எப்ப மாறுவீங்க? இந்த மாதிரியான பள்ளிகள் தான் என்ன சொல்லித்தர போகுது தெரியுமா? ஈக்குவாலிட்டியா சொல்லித்தர போகுது. அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லித்தர போகுது அப்படின்னு நம்ம நம்பணும். சமூக நீதியை சொல்லித்தர போகுது அப்படின்னு நம்ம நம்பணும். வெறும் அறிவியல் மட்டுமே சொல்லித்தர போகுது அப்படின்னு நம்ம நம்பணும். இல்ல, மூட பழக்கங்களை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. அதாவது ஆண்களும் பெண்களும் நிகர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, உடல் ரீதியா அவங்க நிகரா அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு சில கஷ்டமான வேலைகளை வந்து ஆண்கள் செய்யறத பெண்களால, அது முக்கியமா சில பெண்களால செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா புத்தியில அப்படிங்கிறப்போ ஆண்களை விட பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய திறமைசாலிகள். அப்போ கல்விங்கிறது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அதுலயாவது ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அந்த கல்வியை தர இடத்துலயாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவலா வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தோணல. பாத்தீங்களா? சரி, பெண் அவளுக்கு வந்து ரத்தப்போக்கு இருக்கு, அதனால அவ பருவம் அடைஞ்சிட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. அவளை தூக்கி நீங்க ஓரமா ஒதுக்கி வச்சிருவீங்க. ஆணும் பருவம் அடைவானே, அது உங்களுக்கு தெரியறது இல்லைங்கிறதுனால அவனுக்கு தீட்டு இல்லாம போயிடுவா என்ன? அப்போ டீச்சருக்கு நம்ம இன்னொரு தடவை பயாலஜி டெஸ்ட் வச்சு பார்க்கணும். சயின்ஸ சொல்லி தரணும். என்னதுங்க? ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உங்க ஹியூமனா டெஸ்ட் பண்ணுங்கிறீங்களா? அதுவும் சரிதான். நீங்க சொல்றீங்க தெரியுங்க, அதுவும் சரிதான். அதாவது பயாலஜி டெஸ்ட் எடுத்து அவங்க படிச்சிருக்காங்களா, சயின்ஸ படிச்சிருக்காங்களா தெரியுதான்னு அவங்களுக்கு சொல்லி தரதை விட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலா எடுத்து அவங்க ஹியூமனா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபெக்ட். இந்த பருவம் அடையிறது அப்படிங்கிறது, பூப்படைகிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கும். அவங்க எமோஷனலா நிறைய வந்து கோத்ரூ பண்ணுவாங்க. அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். இதோட அந்த பொண்ணு வந்து படிச்சு ஸ்கூலுக்கு வர்றதே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அதுக்கு மேல வந்து நீங்க இவ்வளவு பெரிய பேர்டனா வச்சு அவங்களை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும்னு யோசிச்சு பாரு. இந்த பிற்போக்கு பயலுக இதே இந்த மாதவிடாய், இந்த ரத்தப்போக்க தீட்டுன்னு சொல்றவங்க தான் ஒரு 10 மாசம் அந்த தீட்டு வராம இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து பாவயோனி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து வெளியில வர அந்த குழந்தைய தன்னோட வாரிசா கொண்டாடுறானுங்க. ஆனா அந்த குழந்தை எப்படி உருவாகுது, அதற்கான காரணம், அதோட பிறப்பிடம் என்ன அப்படின்னா அது உங்களுக்கு தீட்டாமா. அதாவது இன்னொரு காமெடியா சொல்ல போனா சுகப்பிரசவமா இல்லாட்டினா வந்து சி செக்ஷனா, ஆபரேஷனா, சர்ஜரியான்னு வந்து உட்கார்ந்து பார்ப்பாங்க. அது சுகமா இல்லையான்னு அந்த புள்ள சொல்லணும். புள்ள பொத்துக்கிற புள்ள சொல்லணும் எனக்கு சுகமா இருந்துச்சா இல்லையான்ட்டு. இவனுங்க அதுக்கு பேர் வச்சிருக்காங்க சுகப்பிரசவம்ட்டு. ஆப்பிரிக்கா, ஈஜிப்ட் ஏதோ ஒரு நாடை வந்து சொல்லுவாங்க. கன்னித்தன்மை வந்து போகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பிறப்புறுப்பு இடத்த வந்து தச்சிருவாங்களாம், வர்ஜினா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த தையலே பிரிச்சு விடுவாங்களாமா. இத ஐயோ நீங்க நினைக்கலாம், எங்க இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துடாதீங்க, நம்ம ஊர்ல ஆல்ரெடி சங்கி தற்கூரி பசங்க எல்லாம் இருக்காங்க, செஞ்சாலும் செஞ்சிருவாங்கன்னு. எனக்குமே அந்த பயம்தான் இருக்கு. செஞ்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இதுக்கு ஒரு கதையை கட்டுவானுங்க. ஆப்பிரிக்கால நடந்துச்சு, ஈஜிப்ட்ல நடந்துச்சு, நாங்க செஞ்சோம், அதன் மூலமாக நாங்க செஞ்சோம்லாம் கூட சொல்ல மாட்டானுங்க. அங்க ஒரு மண் இருந்துச்சா, அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சா, அந்த சத்தம் என்ன கேக்குதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கூடி போய் நின்னாங்களா. அப்போ ஒரு அசுரதி கேட்டுச்சான். அந்த அசுரதி சொல்லிச்சான், இந்த கடவுளை வேண்டவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி தச்சு வச்சுக்கணும், அப்பதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால தச்சு வச்சாங்க. இல்லைன்னா மாதவிடாய் ஆச்சுனாலே பள்ளிக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த கடவுள் சொல்லிச்சுங்கிற பேர்ல நாளைக்கே கதை கட்டி விடுவானுங்க. கேட்டோன்னே அயலி படம் ஞாபகத்துக்கு வருது இல்ல. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் கேட்டா, இல்ல நம்ம சொல்றோம்ல பெரியார்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, திராவிட அரசுனாலதான் வந்து பெண்கள் எல்லாம் படிக்கவே ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம சொல்றதை கேட்ட உடனே இந்த பவுடர் டப்பா இருக்காங்கல்ல, பவுடர் டப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அதாங்க இந்த பூரி சால்னா பஜ்ஜி கேட்டு நீ ஏன் நான் சண்டை போட்டானே அவனேதான். அவன மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஏன் ஔவையார் படிக்கலையா, ஏன் ஆண்டாள் படிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஔவையார் கதைக்கே வர
சரி ஔவையார் படிச்சாங்கடா, அதுக்கப்புறம் யாரா படிச்சா, உன் பாட்டி படிச்சிருக்கா, உன் முப்பாட்டி படிச்சிருக்கா அப்படின்னு கேட்டானா பதில் இருக்காது. சரி ஔவையாரே இவனுங்க இந்த 3% எங்க கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க தெரியுமா? ஒரு கொழுக்கட்டைக்குள்ள வந்து நிப்பாட்டினாங்க. உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியல, எங்க ஊர்ல அதுக்கு வந்து ஔவையார் கொழுக்கட்டைனே பேரு. அது கதையை சொன்னா மேபி உங்களுக்கு தெரியலாம். அதாவது வீட்டுல இருக்க ஆண்களுக்கு எல்லாம் தெரியாமல் வீட்டுல இருக்க பெண்கள் மட்டுமே விரதம் இருந்து அந்த கொழுக்கட்டை செஞ்சு ஔவையாருக்கு படைச்சு, யாருக்கு? ஔவையாருக்கு, படித்த ஔவையாருக்கு அவங்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்கன்னா மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கொழுக்கட்டையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த ஆண்களுக்கு தெரியாம வீட்டுல இருக்க பெண்கள் மட்டும் சாப்பிடுவாங்க. ஏதோ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதாங்க. படித்த ஔவையாரே கொழுக்கட்டையில வந்து நிப்பாட்டினவங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில இருந்த படிப்பை பிடுங்கினவங்க இவங்க எல்லாம். நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அந்த ஊதா அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? அந்த படத்தோட கதையே பாருங்களேன். அந்த அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகிற அந்த கதை பாத்தீங்கன்னா அதுல ஒன்றும் கதை பெருசா இருக்காது. இருந்தாலும் சின்ன ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, குழந்தை திருமணத்தை தான். அந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது அந்த ஊரே சேர்ந்து நடத்தி வைப்பாங்க. அந்த ஊரே அந்த சாதி சனமா தானே இருப்பாங்க. போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கிடைச்சு வர்றதுக்குள்ள வந்து அங்க திருமணம் இருக்காது, நின்ன மாதிரி இருக்கும். அங்க ஒண்ணுமே ஈவெண்ட்டே நடந்த மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்து பொத்தி பொத்தி அப்படியே கல்யாணம் முடிச்சு அப்படியே அனுப்பி வச்சிருவாங்க. இதெல்லாம் நடக்காம தான் இருக்கா? எங்கேயாவது நடந்துகிட்டே இருக்க போய் தான் இந்த மாதிரி படங்கள்லயுமே காமிக்கிறாங்க. இது நடக்கதான் செய்யுது. ஏன்னா நமக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களே வந்துட்டு நடத்தி பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதனால நமக்கு தெரியாம வேணா இருக்கலாமே தவிர, இந்த மாதிரியான சூழ்நிலைகளுமே இன்னுமே இருந்துட்டு இருக்க சமயத்துல இப்படியாப்பட்ட டிஸ்கிரிமினேஷனோ இந்த மாதிரி எல்லாம் நடத்துறதுனால அந்த பிள்ளைங்க திரும்ப ஸ்கூலுக்கு வந்து பரீட்சை எழுதுமா எழுதாதா? சரி ஓகே, வீட்டுல காமிக்கிற மாப்பிள்ளை பேசாம கல்யாணம் முடிச்சுட்டு போயிடலாம், இவ்வளவு அவமானப்படணுமா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான சனாதானத்தை நம்ம நெஞ்சில நல்ல நங்கூர மாதிரி இறக்கிட்டு நம்ம இன்னும் அதை தூக்கிட்டு திரியிறோம், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களை வந்து எக்ஸாம் எழுத விடாம. ஆனா இதை யார் இறக்குனாங்களோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி அவங்க போயிட்டே தான் இருக்காங்க. அவங்க சனாதன முறைப்படியே பாத்தீங்க அப்படின்னா வந்து பெண்கள் வந்து படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடாது, ஆண்கள் வந்து கடல் தாண்டி போக கூடாது, பெண்களுமே கடல் தாண்டி போக கூடாது. இப்பெல்லாம் இருக்கிற சமயத்துல தானே அங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஆஸ்ட்ரோனாட்டா இருக்கிறாங்க. அமெரிக்கால வந்து வைஸ் பிரசிடென்டா கமலா ஹாரிஸ் இருக்காங்க. அப்ப மட்டும் வந்து எங்கவான்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன் ராமானுஜமே எடுத்துக்கோங்களேன். அன்னைக்கு இவங்களெல்லாம் மீறி கடல் தாண்டி அவர் போகாம இருந்திருந்தா அப்பவும் ஒரு கணக்கு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கும் ஒரு கணக்குல தான் ஃபேமஸ். என்ன ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும்? கோயில்ல உட்கார்ந்து சில்லற கணக்கு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த ப்ரொபோசிஷன் அந்த கணக்கு இந்த கணக்குலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர படிச்சாதாங்க எங்கனாலும் போக முடியும். இந்த கொங்கு யுவராஜ் மாதிரியான ஆட்களை வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கொண்டாடுறது, தலையில தூக்கி வச்சுட்டு அவனுக்கு வந்து பாட்டெல்லாம் போட்டு டிக்டாக் போடுறது, இந்த மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல பேசின அந்த தற்கொலையா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது கொங்கு ஏரியாவுக்கு இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனை பெட்டர்மெண்ட் பண்ணலாமோ, வேற ஏதாவது பண்ணணும், முயற்சிகள் எடுக்கணும். இல்லாட்டினா அது வந்து ஒரு RSS ஏரியாவா ஆயிடுமோன்னு பயமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைய வந்து வெளியில நிப்பாட்டி வச்சாங்களே இந்த டீச்சர், அவங்க ஒரு ஆணோ பெண்ணோ பட் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏன் இப்படி அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற முறையில அவங்க அட்லீஸ்ட் ஒரு கழுத்துல ஒரு போர்டை போட்டு இனிமே இந்த தப்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை சுத்தியாவது ஒரு ரவுண்டு இந்த அரசாங்கம் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலா எங்களோட கோவமாவது குறையும். ஏன்னா படிக்காதவங்க இப்படி செஞ்சா கூட ஏதோ படிப்பு இல்ல, படிப்பு போய் சேரல, புரிதல் இல்ல அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். படிச்சுக்கிட்டும் இந்த மாதிரி செய்யறாங்களே அப்படிங்கிறப்போ கோவம் அதிகமா இருக்குது. ஆனா இங்க இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த அம்மா, அந்த பிள்ளையோட அம்மா அந்த பிள்ளைய கொண்டு போய் இந்த சமயத்திலயும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு அது பத்திரமா எக்ஸாம் எழுதுறா நின்று பார்த்துட்டு வரணும்னு நினைச்சது, இந்த விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணது அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல தாயோட கையில அந்த பிள்ளை இருக்கு, அது படிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இந்த ஸ்கூல்ல படிக்கிற மத்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருவாங்களா, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் விட்டுருவாங்களா படிக்க அப்படிங்கிற பயம் இருக்குது. அதனாலவாவது அரசாங்கம் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா கையில எடுத்து சீரியஸா பார்க்கணும்.